சொல்லியிருக்காரு. ஆட்சியில் திமுக கடலூர் மாவட்டத்தில் தேர்தல் வாக்குறுதியாக 40 அறிக்கை விட்டாங்க. அதில் ஒரு அறிக்கை கூட நிறைவேற்றலை. புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் நறுமண தொழிற்சாலை ஐடின்னு கொண்டு வரணும்னு சொன்னாங்க, கொண்டு வரல. பரங்கிப்பட்டியிலேருந்து புவனகிரி வரைக்கும் கடல் தண்ணி புகுந்துச்சு. அங்கே அப்படி நறுமண கம்பெனி கொண்டு வர முடியும். ரெண்டாவது, சிதம்பரம் கால்நடை மருத்துவ கல்லூரி கொண்டு வர சொன்னாங்க, அதுவும் கொண்டு வரல. கடலூர் மாவட்டம் பஸ் ஸ்டாண்டு புதுப்பிக்கணும்னு சொல்லி கடலூர்லேருந்து 14 கிலோமீட்டர் தள்ளி பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க, அதுவும் இன்னும் முடிந்த பாடில்லை. விருதாச்சலம் கடலூர் மாவட்டத்தை 2ஆக பிரிக்கணும்னு சொன்னாங்க, கடலூர் விருதாச்சலத்தில் பாலிடெக்னிக் கல்லூரி கொண்டு வர சொன்னாங்க, அதுவும் கொண்டு வரல. நெய்வேலி நிலம் கொடுத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு NLC நிர்வாகம் தரலை. கொண்டூட்டி தொகுதி உட்பட்ட மாப்பழா, வாழை, முந்திரி 17 தொழிற்சாலை அமைக்கிறேன்னு சொன்னாங்க, குளிரூட்ட தொழிற்சாலை அமைக்கிறேன்னு சொன்னாங்க, அதுவும் இல்லை. வெளிநாட்டிலேருந்து முந்திரி இறக்குமதி பண்ணுறாங்க. அந்த முந்திரியோட நம்ம முந்திரி விட்டமின் சி என்கிற விட்டமின் சி அதில் நம்மளோட முந்திரியில் அதிகமாக இருக்கிறது. விட்டமின் சி எலுமிச்சை பழத்தில் தான் அதிகமாக இருக்கும். அதோடு தாண்டி நம்ம கொண்டூட்டி முந்திரி பருப்பில் அதிகமாக இருக்கும். கடலூர் சிப்காட் நிறுவனத்தில் அதிகப்படியான பொல்யூஷன் வருகிறது. அதுவும் இல்லாமல் அவ்வப்போது மழை பெஞ்சால் கூட அந்த கம்பெனிகளில் கழிவுநீர் மழையில் கலந்து ஊருக்குள்ளே பூந்துடும். கழிவு நீர் சுத்திகரிப்பு செய்யறது கிடையாது. சுத்திகரிப்பு செஞ்சால் கூட ஆற்று தண்ணி வழியாக கடின ஆற்று வழியாக தண்ணி திறந்து விட்டு கடலுக்குள்ளே கலக்கிறது. அதன் மூலமாக மீன் பிடிக்கிற மீனவர்களுக்கு மீன் பிடிக்கிறாங்க, அதன் மூலமாக விற்கப்படுகிறாங்க. அதிலேருந்து பல நோய்கள் வருகிறது. டயாக்சின் கடலூர் மாவட்டத்தில் இந்தியாவிலே அதிக பொல்யூஷன் உள்ள தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டம் தான். அங்கே இருக்க தாய்மார் பால் கொடுக்கறதுல டயாக்சின் என்ற கெமிக்கல் இருக்குது. இது புற்றுநோயை விளைவுகள் அதிகமாக இருக்கும். அதுக்கும் நடவடிக்கை எடுக்கலை. ஆட்சி பல்வேறு 40க்கும் மேற்பட்ட வாக்குறுதி கொடுத்தாங்க திமுக, ஒன்று கூட நிறைவேற்றலை. இந்த சட்டமன்றத்தில் வாக்காளர்கள் இதை நினைத்து யாருக்கு ஓட்டு போடணும் என்று கடலூர் மாவட்ட மக்கள் முடிவெடுக்க வேண்டும். வணக்கம்.